வணக்கம், நான் பரத். இன்னைக்கு எபிசோடில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறுத்து, பணக்கார வர்த்தியான வழி சொல்லணும்னு பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ்னு செலவாக சொல்லிட்டு இருக்கேன். அட இருப்பா, எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அவசர செலவை சமாளிக்க இது யூஸ் ஆகும். என்ன கதை விட்றியா? இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும்? ஏதாச்சும் சொல்லு பார்க்கலாம். உன் செல்ஃபோனு திடீர்னு உடஞ்சி போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோனை உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கோ வேறு ஃபோன் வாங்கிறதுக்கோ என்ன பண்ணுவ? இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமே. லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு போன எபிசோடில் பேசியிருக்கோம். லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பொதுவாக மக்கள் எல்லாருமே இந்த பொங்கல், தீபாவளி, திருவிழா, கல்யாணம், காது கொத்துன்னு வர செலவுகளை எமர்ஜென்சின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே எமர்ஜென்சி கிடையாது. இது எல்லாமே நம்ம தான் ஒழுங்காக பிளான் பண்ணி முன்னாடியே பண்ணணும். அப்புறம் எதுதான் எமர்ஜென்சி செலவு? நம்ம எல்லாருமே ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம். அதில் நமக்கு எப்போ வேணும்னாலும் வேலை போகலாம். உடனே அடுத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் ஆகலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து 2 மாதம் வரைக்கும் லீவ் எடுக்கிற மாதிரி கூட வரலாம். அப்போ எல்லாம் நம்மளோட மாத செலவுக்கு என்ன பண்ணுறது? பெட்ரோல் செலவு, பைக், காரு லோன், இஎம்ஐ, வீட்டு வாடகை இல்லைன்னா ஹவுசிங் லோனு, மாதம் ரெகுலராக கட்ட வேண்டிய இஎம்ஐக்கெலாம் என்ன பண்ணுறது? இங்கே தான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கான தேவை வருது. அதாவது அவசர கால நிதி. நம்ம எல்லாருமே எமர்ஜென்சிக்காக சீட்டு கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை இருந்தால் ஒரே நாளில் அதை எடுக்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. இதே மாதிரி கோல்டு வாங்கி எமர்ஜென்சி தேவைக்குன்னு அதை அடகு கடையில் வச்சுட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. அது ஒரு பெரிய டாப்பிக்காகவே பார்க்கலாம். அதனால் இதை பற்றி தனியாகவே ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ எமர்ஜென்சி பர்பஸுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். கோல்டு கடந்த 10 வருஷங்களில் பல முறை ஏறியும் இறங்கியும் இருக்குது. பேங்க்லேயோ அடகு கடையிலையோ கோல்டோட மதிப்பில் 50% 60% வரைக்கும் தான் லோன் கொடுப்பாங்க. இதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திரும்பவும் அடகு வச்சு அதுக்காக அதிக இன்ட்ரெஸ்ட் வேற தந்துட்டு இருக்கோம். கோல்டு லோனை குறிப்பிட்ட காலத்தை கட்ட முடியலன்னா அந்த கோல்டையே முழுகிடும். இதனால தான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்கிறோம். அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ வேணும்? ஃபஸ்ட்டு உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணணும். இதில் மாத வாடகை, லோனு, இஎம்ஐ எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் கேல்குலேட் பண்ண அமௌண்ட்டில் இருந்து மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை தனியாக சேர்த்து வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு எங்கே வச்சுருக்கணும்? ஒரு எமர்ஜென்சின்னா அடுத்த நாளே அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் கேஷாக வீட்டில் வைக்கக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக க்ரோ ஆகாட்டியும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு கம்மியாகாமல் இருக்கணும். சிம்பிளாக இதுக்கு தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் எமர்ஜென்சி ஃபண்டு அமௌண்ட்டை போட்டு ஏடிஎம் கார்டு வாங்கி வைக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 4% 5% க்ரோத் தான் ஆகும். இதுக்கு மேலே க்ரோத் இருக்கிற இன்னொரு சேஃப் ஆப்ஷன் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பெட்டர் ஆப்ஷன். ஓவர் நைட்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை முழுசாக நம்மளால் எடுக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. எமர்ஜென்சி செலவுகளில் மோஸ்டான செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் செலவுகள் தான். அதனால தான் இந்த செலவில் குறைக்கிறதுக்கு ஒரே வழி மெடிக்கல் இன்சூரன்ஸ். நம்ம வேலை பார்க்குற இடத்துல மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா அதில் கவர் ஆகாட்டி வெளியே ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ கவரேஜ் வேணும் அப்படின்னு பல கன்ஃபியூஷன் இதில் இருக்குது. இதை பற்றி விளக்கமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.